ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. உலகில் உள்ள சிறப்பு வாய்ந்த கோவில்களையும் புனித தலங்களையும் அதன் வரலாறுகளையும் நாம் இந்த கடவுளை காண கண்கோடி சேனல் வாயிலாக பார்த்து வருகிறோம். அதன்படி இன்னைக்கு நாம் எந்த கோவிலை பார்க்க போகிறோம்னா, முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் தாங்க. இந்த கோவிலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அப்படின்னும் அழைக்கப்படுகிறதுங்க. இங்கு முருகன் திருமண கோலத்தில் நமக்கு காட்சி தருகிறார். இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, மதுரை மாநகரத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பரங்குன்றம் என்ற ஊரில் அமைந்துள்ளதுங்க. இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலானது 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்க. அப்போ இந்த கோவிலானது தென்பரங்குன்றம் என்று அழைக்கப்பட்டதுங்க. தென் அப்படின்னா தெற்கு, பரன் அப்படின்னா கைலாயம், குன்று அப்படின்னா மலை, அதாவது தெற்கில் உள்ள கைலாய மலை அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தம். இந்த மலை 1050 அடி உயரமும், இக்கோவில் 48 தூண், பல்வேறு வகையான மண்டபம், நீண்ட முகப்பு கொண்ட தோற்றம் மற்றும் வடக்கு திசை நோக்கி அமைந்துள்ள கோவிலுங்க இது. இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலானது சங்க இலக்கியங்களில் தென்பரங்குன்று, பரங்குன்று, பரங்கிரி, திருப்பரங்கிரி, பரமசினம், சத்தியகிரி, கந்தமாதனம் என்ற வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்குங்க. வாங்க இந்த திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட வரலாறையும் அதன் சிறப்புகளையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த திருப்பரங்குன்றம் கோவிலில் முதல்ல பரமேஸ்வரனான சிவபெருமானுக்கு மட்டும்தாங்க கோவில் இருந்துச்சு. ஒரு சமயம் கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் தத்துவத்தையும் அதன் சிறப்பையும் அதன் பொருளையும் எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது முருகப்பெருமான் சிறு குழந்தையாக பாலமுருகனாக அன்னை பார்வதி தேவியின் மடியில் அமர்ந்திருந்தார். சிவபெருமான் கூறிய இந்த பிரணவ மந்திரத்தின் உபதேசங்களை மறைமுகமாக கேட்பது பாவச் செயல் என்று கருதிய முருகப்பெருமான் முறையாக ஒரு குருவின் உபதேசத்தை அறிந்து கொண்டு ஞானம் பெறுதலை சிறந்த முறை என அறிந்து கொண்டார். அதனால் முருகப்பெருமான் முறையாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று திருப்பரங்குன்றம் மலை மீது வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். முருகப்பெருமானின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் பரங்கிநாதராகவும் அன்னை பார்வதி தேவியார் ஆவுடை நாயகியாகவும் தோன்றி முருகப்பெருமானுக்கு காட்சி அளிக்கின்றனர். இவ்வாறாக முருகப்பெருமான் தவம் இருந்ததால் உருவான திருத்தலமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. இது ஒரு வரலாறாகவும் இந்த கோவிலுக்கு கூறப்படுகின்றதுங்க. முருகப்பெருமானின் பிறப்பின் நோக்கம் அசுரர்களை வதம் செய்வது. அந்த வரிசையில் தேவர்களை அசுரர்கள் துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள். தேவர்கள் எல்லாம் அசுரர்களின் பிடியில் மாட்டிக்கொண்டிருந்த போது அப்போது தேவர்கள் குல தலைவனான சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்தார். இதனால் மனம் மகிழ்ந்த தேவர்கள் குல தலைவனான இந்திரன் தன் மகளான தெய்வானையை முருகப்பெருமானுக்கு இந்த திருப்பரங்குன்றத்தில் தான் மனம் முடித்து வைக்கிறார். முருகப்பெருமான் தவம் பூண்ட தலமாகவும் முருகப்பெருமான் தெய்வானையை மனமுடித்த தலமாகவும் சிவபெருமான் லிங்க வடிவில் அமைந்த தலமாகவும் இந்த திருப்பரங்குன்றம் திருக்கோவிலானது அமைஞ்சிருக்குங்க. இந்த திருக்கோவிலின் மூலஸ்தானமானது குடைவரை கோவிலாக உள்ளதுங்க. முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 5 படை வீடுகளில் முருகன் மூலவராக நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். ஆனால் இந்த திருப்பரங்குன்றத்தில் மட்டும்தான் முருகப்பெருமான் தம்பதி சமேதராக தெய்வானையுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். இந்த திருமண கோலத்தில் காட்சியளிக்கும் முருகப்பெருமானின் சன்னதிக்கு அருகில் நாரதர், இந்திரன், பிரம்மதேவர், சரஸ்வதி, சாவித்திரி ஆகியோரும் காட்சி தருகின்றனர். ஒரு சமயம் நக்கீரர் இந்த திருத்தலத்தில் தவமிருக்கின்ற போது பூதம் ஒன்று அவரை பிடித்து கொள்கிறது. அப்போது நக்கீரர் அந்த பூதத்திடமிருந்து விடுபட என்னென்னமோ செஞ்சும் பூதம் அவரை விடவே இல்லை. கடைசியா முருகப்பெருமானை நோக்கி திருமுருகாற்றுப்படை என்ற பாடலை இயற்றி வணங்குகிறார். இதனால் முருகப்பெருமான் நக்கீரரின் வேண்டுகோளுக்கு இணங்க தனது வலது கரத்தில் உள்ள வேலினை கொண்டு அந்த பூதத்தை வதம் செய்கிறார். பிறகு நக்கீரர் பூதம் தன்னை தீண்டியதால் பாவம் ஏற்பட்டு விட்டது என்றும் இதனால் காசி சென்று புனித நீராட வேண்டும் என்றும் முருகப்பெருமானிடம் விண்ணப்பிக்கிறார். இதனால் முருகப்பெருமான் தன் கையில் இருந்த வேலை கொண்டு அங்கு உள்ள பாறையை உடைத்து கங்கையை வரச் செய்கின்றார். இது காசி தீர்த்தம் என்று இன்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த காசி தீர்த்தம் இந்த திருப்பரங்குன்றம் மலைக்கோவிலின் உச்சியில் அமைந்து உள்ளது. அது மட்டும் இல்லைங்க, இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் ஸ்ரீ கற்பக விநாயகர், சத்தியகிரீஸ்வரர், துர்க்கையம்மன், பவளக்கனிவாய் பெருமாள், ஸ்ரீ தேவசேன சமேத சுப்பிரமணியர் ஆகிய 5 சன்னதிகள் மூலஸ்தானமாக கொண்டு அமைந்த கோயிலாக இது அமைஞ்சிருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, மாதந்தோறும் வரும் கிருத்திகை தினத்தன்று தங்கமயில் வாகனத்தில் தேவசேனா உடனுரை சுப்பிரமணியர் சுவாமி திருவீதி உலா வருகிறாருங்க. மாதந்தோறும் வரும் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் நடக்குதுங்க.
சித்திரை மாதம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்கு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, அருள்மிகு தெய்வானை அம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ பவள கனிவாய் பெருமாள் ஆகியோர் திருப்பரங்குன்றத்திலிருந்து மதுரைக்கு எழுந்தருள்கின்றனர். வைகாசி மாதம் வசந்த உற்சவம் விசாக திருநாள் நடைபெறுதுங்க. ஆனி மாதம் ஊஞ்சல் உற்சவம் மற்றும் முப்பல பூஜை திருநாள் 10 நாட்கள் நடைபெறுதுங்க. ஆடி மாதம் கார்த்திகை தினத்தன்று வெகு திரளான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்கிறார்கள். ஆடி கடைசி வெள்ளி அன்று கோயில் சார்பாக 1008 திருவிளக்கு பூஜை சிறப்பு வழிபாடு நடக்குதுங்க. ஆவணி மாதம் பிட்டுக்கு மண் சுமந்த திருவிழாவிற்கு சுவாமி இங்கிருந்து மதுரைக்கு எழுந்தருள்கின்றார். புரட்டாசி மாதம் அம்மனுக்கு 10 நாட்கள் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி மாதம் 6 நாட்கள் கந்தசஷ்டி விழா முருகப்பெருமானுக்கு சிறப்பாக நடக்கிறது. கார்த்திகை மாதம் தீப திருநாள் அன்று 10 நாட்கள் சிறப்பாக நடக்கிறது. மார்கழி மாதம் நடராஜ பெருமானுக்கு திருவாதிரை விழாவும் தெய்வானை அம்மனுக்கு 5 நாட்கள் எண்ணெய் காப்பு திருநாளும் நடைபெறுதுங்க. தை மாதம் தெப்ப திருநாள் 10 நாட்கள் நடைபெறுதுங்க. மாசி மாதம் கிராம தேவதையாகலான ஸ்ரீ வெயிலுக்கு உகந்த அம்மன் மற்றும் குருநாத சுவாமி திருநாள் நடைபெறுதுங்க. பங்குனி மாதம் இந்த திருக்கோயிலின் பிரம்மோற்சவம் மற்றும் 5 நாட்கள் இந்த விழாவானது சிறப்பாக நடைபெறுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திர தினத்தன்று அருள்மிகு சுப்பிரமணியர் மற்றும் தெய்வானை அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறதுங்க. அச்சமயம் மதுரையிலிருந்து அருள்மிகு சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி அம்மன் இத்திருக்கோவிலுக்கு எழுந்தருள்கின்றனர். இப்படி வருடம் முழுவதுமே இந்த கோயிலில் சிறப்பான பூஜைகள், சிறப்பான வழிபாடுகள் நடக்குதுங்க. இது அத்தனையுமே இந்த கோயிலோட சிறப்புகளாக அமைஞ்சிருக்குங்க. இத்தனை சிறப்புகளை கொண்டது தாங்க முருகப்பெருமானின் முதல் படை வீடான இந்த திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இது மட்டும் இல்லாமல் திருமணமாகாதவர்கள், திருமணம் தடைபடுபவர்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உடனே நல்லது நடக்கும். இந்த முருகப்பெருமானை அனைவரும் வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிச்சுட்டு வாங்க. அவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தேவையான அனைத்து வளங்களையும் நலங்களையும் அருளாசியும் தருவார். முருகனை நம்பினோர் கைவிடப்படார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது போன்ற மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அத்தனை வீடியோவும் உடனுக்குடனே உங்களை சேரும்.